Hi, என்னோட நேம் பாலா from Present Technology OMR branch. So today based on success story student name சாமுவேல் இப்போ ரீசெண்டாக வந்து 3 LPA ஆஃபர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோட பேர் சாமி. நான் வந்து கேசிசி கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் வந்து பிஇசி முடித்தேன். பெசன்ட் டெக்னாலஜியில் வந்து ஃபுல் ஸ்டாக் ஜாவா எடுத்தேன். இப்போ இன்ஃபோடெக்னாலஜி கம்பெனியில் பிஎல்பிக்கு ஏஎஸ்சி ட்ரைனியாக ஜாயின் பண்ணுவேன். சூப்பர் சூப்பர். ஓகே. ஸோ உங்களுக்கு ப்ரெசன்ட் டெக்னாலஜி பற்றி தெரியும். பெசன்ட் டெக்னாலஜி ஆல்ரெடி இங்கே ஒரு ட்ரைனர் இருந்தாங்க. அவங்க தெரிஞ்சுங்க அவங்க ரெஃபர் பண்ணி தான் வந்தேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பிளான் கேட்கும்போது தான் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஃபீல்டில் போகிறதுக்கு பெசன்ட் டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அந்த ஓகே. ஸோ இங்கே வந்து இப்போ மேனேஜர் சைடில் எங்களோட சைடில் எந்த மாதிரி சப்போர்ட்? இங்கே வந்து அடுத்தடுத்த இப்போ ட்ரைனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. பிளேஸ்மெண்ட்டுக்கும் நிறைய கம்பெனிஸ்லாம் அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோஆர்டினேட்டர்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகே. ஸோ இங்கே ட்ரைனரோட சப்போர்ட் எந்த மாதிரி இருக்குது? ட்ரைனிங்லாம் எப்படி பேக்ரவுண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ட்ரைனிங் ஃபுல்லாகவே வந்து இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக இருந்தது. எங்களுக்கு வந்து எப்போ டவுட் கேட்டாலுமே கிளியர் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. ஸோ டோட்டலாக எத்தனை இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க? எப்படி நீங்கள் பேக் பண்ணுங்க? டோட்டலாக 10 அட்டன் பண்ணியிருக்கேன். மெசேஜ் டெக்னாலஜியில் ஒரு 5 அட்டன் பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த இன்டர்வியூ என்ன கொஸ்டின் கேட்காமோ அதை பேஸ் பண்ணி நான் அடுத்து பண்ண முடியும். ரிப்பீட்டடாக தான் ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணி இப்போ ஒரு ஆஃபர் வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்கள் மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜென்ரலாக என்ன பிளான் பண்ணால் ஈஸியாக இன்டர்வியூ கிராக் பண்ணலாம் ஒரு ஃபீட்பேக்? ஸ்டெடி அண்ட் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். நம்ம வந்து இப்போ 4 சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கன்னா 4மே ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஏதாவது ஒன்று விட்டோம்னா மொத்தமாக மார்க் போயிடுற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே வந்து ஃபிங்கர் ஓரளவு வச்சுக்கணும். பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மெயினாக என்ன ஸ்கில்ல உங்களுக்கு இன்டர்வியூ கேட்டாங்க? எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோர் ஜாவாலன்னு தான் கேட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாளே இருந்துச்சு நம்ம பேக்கெண்டில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நானும் ஃபுல்லாக நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேக்கெண்ட்லேயே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அப்படி பண்ணனால தான் இப்போ ஆஃபர் கிடைக்கும். ஓகே. மெயினாக ஒரு என்ன டாபிக் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க இன்டர்வியூவில் வந்து டேட்டா சயின்ஸ் கேட்பாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. இதை தவிர்த்து கொஞ்சம் பேசிக்ஸ் கேட்பாங்க. எத்தனை ரவுண்டு இன்டர்வியூ இருக்குது? எனக்கு வந்து 3 ரவுண்ட்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் வச்சாங்க, அப்புறம் டெக்னிக்கல் டிஸ்கஷன், அப்புறம் ஹெச்ஆர். டெக்னிக்கல் டிஸ்கஷனும் ஹெச்ஆர் மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம பாசிட்டிவ் என்னன்னா ரிஜெக்ட் ஆகிற மாதிரி தான்